தேர்தலுக்கு பின்பு ஸ்டாலின் தலையிலே விழுந்த பெரிய இடி. மகிழ்ச்சியில் எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒவ்வொரு தொகுதி வாரியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகப்பெரிய பிரச்சாரத்தையும் மேற்கொண்டிருந்தார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். ஒவ்வொரு வேட்பாளரை ஆதரித்தும் சரி, அதற்கு முன்பாக வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்படாத நேரத்திலும் சரி, மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பிலேயே அதிமுகவுடைய பொதுச்செயலர் பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்தார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எந்த அளவிற்கும் இல்லாத அளவிற்கு, அதாவது 2021 அதற்கு முன்பாக நடந்த தேர்தலை காட்டிலும் 2026 சட்டமன்ற தேர்தலிலே வாக்குப்பதிவு என்பது அதிகமாகவே பதிவாகி இருந்தது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். அதன் அடிப்படையிலே தேர்தல் முடிந்த மறுநாளே நமது திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் தலையிலே இடி இறக்குவதை போலத்தான் ஒரு செய்தி என்பது வெளியாகி இருக்கிறது. நேற்று தினம் கூட கொடைக்கானலிலே நமது ஸ்டாலின் அவர்கள் சுற்றுப்பயணம் வந்திருந்தார் அப்படிங்கிற தகவல் அவங்க அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கு. அந்த நேரத்திலே உளவுத்துறையின் மூலமாக ஒரு தகவல் என்பது நமது ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது திமுக அமைச்சரவையிலே இருந்த முக்கியமான அமைச்சர்கள் கூட இந்த முறை கண்டிப்பாக தோல்வியை தழுவத்தான் போகிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் தான் அவருடைய காதுகளிலே இடியிறக்குவதைப் போல இறங்கி இருக்கிறது. அப்ப திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்கள் அந்தந்த தொகுதிகளை தன்னுடைய கோட்டையாகத்தான் வச்சிருக்காங்க. அந்த தொகுதியிலே ஓட்டை என்பது விழக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டால் திமுகவுடைய நிலைமை என்னவாக இருக்கும்? அதற்குத்தான் நமது ஐயா ஸ்டாலின் அவர்களும் இந்த தேர்தலிலே கண்டிப்பாக 3ஆம் இடத்திற்கெல்லாம் திமுக போகாது, அதிகபட்சமாக எதிர்க்கட்சியாக கூட செயல்படுவோமே தவிர அதற்கு கீழே போவதற்கு வாய்ப்புகள் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த தேர்தலுக்கு முன்பாக பிரச்சாரத்திலே நமது ஸ்டாலின் பேசியிருந்தார். அப்பொழுதே அவருக்கு தெரிந்திருக்கிறது, இந்த 2026 சட்டமன்ற தேர்தலிலே கண்டிப்பாக திமுகவால் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி என்பது எழுந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தேர்தல் முடிந்த இந்த நேரத்திலே நமது எடப்பாடி பழனிசாமிக்கு அதிக அளவிலே மக்கள் வாக்குகளை அதிமுகவிற்கு வாக்குகளை செலுத்தியிருக்கிறார்கள். அதுக்கு அடுத்தபடியாக தமிழக வெற்றி கழகத்திற்கும் 3ஆம் இடத்திற்கு திமுக தள்ளப்படுவதற்குரிய வாய்ப்புகள் என்பது இருக்கிறது என்ற செய்திகளை கேட்டதுதான் நமது ஸ்டாலின் ஐயாவுடைய தலையிலே இடி இறக்குவதைப் போலவே இருந்திருக்கிறது என இணையதளங்களிலே செய்திகள் என்பது உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் இன்றைக்கு தினம் தேதி 26 ஆகிவிட்டது. இதில் ஒரு 4 நாட்கள், அதில் ஒரு 3, மொத்தம் 7 நாட்கள் தான் இருக்கிறது. 8வது நாள் மாலையிலே அதிமுக ஆட்சி அமைக்கப் போகிறதா அல்லது திமுக மீண்டும் ஆட்சி அமைத்து வரலாற்று சாதனை என்பது படைக்கப் போகிறதா என தகவல் அனைத்தும் தெரிந்துவிடும். தமிழக மக்கள் யாரை அடுத்த முதலமைச்சராக தேர்வு செய்ய நினைச்சிருந்தார்களோ அவர்கள் கண்டிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலிலே முதல்வராக கண்டிப்பாக பதவியேற்பதற்குரிய வாய்ப்புகள் என்பது அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் மீண்டும் திமுகவுடைய ஆட்சி மட்டும் வராமல் போய்விட்டால் உதயநிதியுடைய முதல்வர் கனவு என்ன ஆவது? அது மட்டுமல்லாமல் பாஜகவும் அதிமுக கூட்டணியுடைய ஆட்சி என்பது மேலிடத்திலே வந்துவிட்டால் மிகப்பெரிய அளவிலே திமுக இழப்புகளை சந்திக்கக்கூடிய சூழல் என்பது உருவாக்கப்படும் அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு நண்பா.